ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான குழம்பு பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இதேமாதிரி தான் செய்வீங்க. அப்படி ஒரு சுவை இங்கே பார்த்துக்கிடுங்க. அதாவது பூசணிக்காவில் நான் கடையல் பண்ண போகிறேன். அதுவும் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு கடையல் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. நான் இப்போ மஞ்சள் பூசணிக்காவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 2 பெரிய தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் தேவையான அளவு கல் உப்பு போட்டு இப்போ நம்ம இதை ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். நல்லா இதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். விட்டுட்டு நம்ம இதுக்கு ஒரு பொடி தயார் பண்ணணும். அதாவது வர கொத்தமல்லி, அதாவது முழு கொத்தமல்லியை இடிக்க உரலில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா 1-2 அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிடணும். மாவாக உடைக்கணுங்க அவசியம் இல்லை. சும்மா இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் நல்லாயிருக்கும். இப்படி இந்த மாதிரி தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா. இப்போ இதை அந்த 2-2 உடச்ச மாதிரி நல்லா இடிக்கிற கல்லில் போட்டு உடச்சி எடுத்துட்டேன். இப்போது இது ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு பார்த்துக்கிடுங்க. இப்போ திறந்து பார்த்துருக்கேன். அதாவது பாதி அளவுக்கு இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துட்டு. இப்போ இந்த இடித்து வச்ச அந்த கொத்தமல்லி விதைகளை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு கிண்டி விட்டுருங்க கரண்டி வச்சு. அப்போ தான் அது கீழே அடியில் வரைக்கும் அந்த விதைகள் உள்ளே போய் அதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் பார்த்துக்கிடுங்க. திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துலேயே இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப குழைய வேக விடணுங்க அவசியம் இல்லை. இது டக்குன்னே வெந்துடும் பார்த்துக்கிடுங்க. இது நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நான் வடித்து எடுக்க போகிறேன். ஏன்னா நான் இதை மத்து வச்சு கடைய போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி கடைய விருப்பமோ அதே மாதிரி கடைஞ்சிக்கிடுங்க. நான் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் தண்ணியை எறுத்துட்டு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ அந்த எறுத்தம்லாம் அந்த தண்ணி அதையும் சேர்த்து நம்ம இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறோம். அதாவது அவ்வளோ தண்ணியும் ஊற்றணுங்க அவசியம் இல்லை. இதை நம்மளுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமா அந்த இதை பார்த்துக்கிட்டு நம்ம சேர்க்கணும். நான் கொஞ்சம் கட்டியாக, அதாவது குழுகுழுண்டு இருக்கணுங்கிறதுக்காண்டி கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். அதில் இருக்க எல்லா தண்ணியுமே நான் சேர்க்கலை. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கிரேவி மாதிரி தான் இருக்குது கட்டியாக. அதாவது நல்லா தோசை, இட்லி, சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கிடுங்க. இதில் கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாயை நல்லா பிச்சு போட்டிருக்கேன். நல்லா காரம் இருக்கட்டுங்கிறதுக்காண்டி. இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் போட்டு தாளிக்க வேண்டியதுதான். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு இது கூட முக்கியமான பொருள் என்ன சேர்க்க போகிறோன்னா, மசாலா பொடியை நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுங்க. இது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருங்க மசாலா பொடியை போட்ட உடனே. ஏன்னா அதில் கருகி போயிடும். தீ அதிகமாக இருந்த அந்த ஹீட்டில் அந்த பொடி கருகிடக்கூடாது. அதுக்காண்டி ஆஃப் பண்ணிடுங்க, சரியா? இப்போ இதை அதில் ஊற்றி தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த பூசணிக்காய் கடையில் நீங்கள் இப்படி பிரட்டி விட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.